வணக்கம் அன்பிற்கினிய நண்பர்களே. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது கவிதையின் பக்கம். சிறுகுடல் பட்டியலே பிறந்த பாட்டுக்குயில் முத்தையா. முத்தையானா யாரும் தெரியுதா உங்களுக்கு? ஆம், நம் தமிழ்நாடு அரசவை கவிஞராக இருந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள்தான். இவரை ஒரு வரகவி என்று சொல்வார்கள். வரகவி என்றால் எந்த ஒரு சூழலை சொன்னாலும் அடுத்த நிமிடமே அந்த சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு பாடலை இயற்றக்கூடிய திறன் படைத்த வகைதான் வரகவி என்று பெயர். திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடம் ஒரு காட்சியை பற்றி சொன்னால் அடுத்த நிமிடமே அந்த காட்சிக்குரிய பாடலை எழுதி கொடுத்து விடுவார். அவரை பொறுத்தவரை கையிலே காசு வாயிலே தோசை என்பதை போல இந்த கையிலே காட்சியை கொடுத்தால் அந்த கையிலே பாடலை கொடுத்து விடுவார். ஏனென்றால் கண்ணதாசனுக்கு பாடலை எழுதுவதற்கு அருகிலேயே ஒரு உதவியாளர் ஒருவர் இருப்பார். ஒருமுறை கண்ணதாசன் அவர்களுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திற்காக ஒரு பாடலை எழுதுமாறு கேட்டார்கள். அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் படத்துடைய இசையமைப்பாளருமாகிய MS விஸ்வநாதன் அவர்கள் கண்ணதாசனிடம் எந்த ஒரு காட்சியை சொன்னாலும் உடனே அவர் அந்த பாடலை பற்றிய சிந்தனை எண்ண ஓட்டங்களை மனதிலே ஓட விடுவார். அவர் சிந்திப்பதை உடனடியாக எழுதுவதற்காக அவருடைய அருகிலேயே அவருடைய உதவியாளர் ஒருவர் அங்கே இருப்பார். கண்ணதாசன் தான் சிந்திக்கின்ற அந்த கருத்துக்களை பாடல் வரிகளே பாடி காட்ட அருகிலே இருக்கக்கூடிய உதவியாளர் அதை உடனே எழுதி விடுவார். எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் உடனுக்குடன் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக சிங்கப்பூரிலே அந்த திரைப்படத்திற்கு ஷூட்டிங் எடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு காட்சியை சொல்லுகின்றார். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக பாடிக்கொண்டே செல்வதாக ஒரு பாடல். நீங்கள் அந்த பாடலை கேட்டு ரசித்திருக்கலாம். அது என்ன பாடல் என்று கேட்டால், அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே. இப்போ இந்த பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு அருமையானது ஒரு பாடல் இந்த அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற ஒரு பாடல். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து பாடுவதாக அமைந்த பாடல். இந்த பாடல் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இசையமைப்பாளர் MSP விஸ்வநாதன் அவர்களும் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து அந்த காட்சிக்குரிய சூழலை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஜூலை மாதம். கண்ணதாசன் அவர்களுக்கு அப்பொழுது ஒரு நல்ல மனநிலையில் இல்லை. உடனே சிச்சுவேஷனை அந்த சூழலை கேட்ட அந்த கண்ணதாசன் அவர்கள் பாடலை நான் பிற ஒரு சூழலிலே நான் எழுதி தருகின்றேன் என்ற அந்த காட்சியினுடைய அந்த கருத்தை மட்டும் அவர் கேட்டுக்கொண்டார். ஜூலை மாதமானது. ஜூலை மாதம் முடிந்து விட்டது. அடுத்து ஆகஸ்ட், செப்டம்பர் என்று மாதங்கள் கடந்து கொண்டே இருந்தன. திரைப்பட தயாரிப்பாளர் ஐயா உடனடியாக எங்களுக்கு பாடல் வேண்டும், எப்படியாவது எழுதி கொடுங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் மே மாதம் சிங்கப்பூரில் சென்று ஷூட்டிங் எடுக்க வேண்டும். மே மாதம் கவனித்துக் கொள்ளுங்கள். மே மாதம் சிங்கப்பூரிலே சென்று படப்பிடிப்பு நடத்த வேண்டும். உடனடியாக பாடல் எழுதுங்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இசையமைப்பாளர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு உடனடியாக பாடலை பதிவு செய்ய முடியாது. இன்னைக்கு இசையமைப்பாளர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க, பாடுறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, பின்னணி சேர்க்கிறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இசையமைப்பாளர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடுறாரு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி எந்த வசதியும் இல்லை. அப்போ பாடல் பாடுறவங்க, இசையமைக்கிறவங்க, தயாரிப்பாளர் எல்லாருமே ஒரு அறையிலே ரெக்கார்டிங் தியேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அறையிலே வந்து பாடலை பதிவு செய்வார்கள். இப்போ மே மாதம் ஷூட்டிங்கு. அதற்காக ஜூலை மாதமே கண்ணதாசன் அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு விட்டது. ஜூலை மாதம் ஒரு பாடல் எழுதி தரல. ஜூலைக்கு அடுத்து அடுத்தடுத்து அக்டோபர் இது மாதிரி மாதங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது.
ஆக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கேட்கிறார், மே மாதம் ஷூட்டிங்னு நான் சொன்னேன், இன்னும் பாடல் பதிவு செய்யலை, சீக்கிரம் நீங்கள் பாடல் எழுதி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாரு. ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் போகிறது. அடுத்து படத்தினுடைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் கேட்கிறார், அண்ணன் கண்ணதாசனை அவர் அண்ணன் என்று தான் அன்போடு அழைப்பது வழக்கம், அண்ணன் இன்னும் பாட்டு எழுதி கொடுத்தா தானே நான் மியூசிக் போட முடியும், சீக்கிரம் பாட்டு எழுதித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பயும் பாப்பா கொஞ்சம் பொறுங்கிறாரு. நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வருது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே சொல்கிறாரு, படத்தினுடைய சில பகுதிகளை ஷூட்டிங் பண்ணிட்டோம், அந்த பாடல் காட்சிக்காக நாம் சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பாடலை எழுதித்தார்கள், ஏன்னா மே மாதம் ஷூட்டிங்கு இப்போ 7-8 மாதம் போயிடுச்சுங்கிறாரு. அடுத்து திரும்ப ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் வருகிறது. படத்தினுடைய தயாரிப்பாளர் மீண்டும் மே மாதம் ஷூட்டிங், நீங்கள் இன்னும் பாடலை எழுதி தரவே இல்லையே என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். மார்ச் ஏப்ரல் வந்துவிட்டது. இன்னும் சிங்கப்பூருக்கு விமானத்தில் செல்வதற்கு ஒரு 10-15 நாட்கள் தான் இருக்கிறது. அப்பொழுது MS விஸ்வநாதன் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் கேட்கிறார், மே மாதம் ஷூட்டிங், அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கள் அந்த 1 மாதம் தான் இருக்கும், அதற்குள் நாம் பாடலை பதிவு செய்தால்தான் சிங்கப்பூரிலே சென்று அந்த பாடலை படப்பிடிப்பு நடத்த முடியும், உடனடியாக பாட்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள். படப்பிடிப்பு குழு சிங்கப்பூர் செல்வதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னதாக மீண்டும் கேட்கிறார்கள், ஐயா இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது, அதற்குள் எப்படியாவது பாடல் வேண்டும், அதற்கு பிறகுதான் நாங்கள் பதிவு செய்ய முடியும், உடனடியாக பாடலை எழுதி தாருங்கள், மே மாதம் ஷூட்டிங் என்று எத்தனை முறை நாங்கள் உங்களிடம் சொன்னோம் என்று கேட்ட பொழுது அந்த மே என்கின்ற வார்த்தை மட்டுமே கண்ணதாசன் அவர்களுடைய செவிகளிலே ஒலித்திருக்கிறது. உடனே தன்னுடைய உதவியாளரை அழைத்தார். மே என்கின்ற ஒரு வார்த்தை மட்டுமே மீண்டும் அவருடைய காதுகளில் ஒலித்த காரணத்தினால் அவர் பாடல் எழுதினார். அன்பு நடமாடும் கலைக்கூடம் மே, ஆசை மலை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில்வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே, மார்கழி பனியோரம் இதழோரமே, மயக்கும் அதில் சாரமே என்று மே என்று முடியக்கூடிய வகையிலே 32 மே அந்த ஒவ்வொரு வரியினுடைய இறுதியிலும் வரும். ஆக எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு பாடலை எழுதக்கூடிய திறன் படைத்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இதோ அந்த பாடலை உங்கள் செல்விகளுக்கு விருந்தாக அளிக்கின்றோம். அன்பு நடமாடும் கலைக்கூடமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. மாதவி கொடி பூவின் இதழோரமே, மயக்கும் மதுச்சாரமே, மாதவி கொடி பூவின் இதழோரமே, மயக்கும் மதுச்சாரமே, மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே, மன்னர் குல தங்கமே, பச்சை மலை தோட்டம் மணியாரமே, பாடும் புதுராகமே. எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமாக மாற்றி அதை பாடல்களிலே பதிவு செய்வதுதான் கவியரசர் கண்ணதாசனின் வழக்கம். ஒரு முறை தீபாவளி திருநாளுக்காக தன்னுடைய அண்ணனிடம் தன் குழந்தைகளுக்கு துணிமணி எடுக்க வேண்டும் என்று பணம் கேட்பதற்காக அவர் சென்றிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய அண்ணன் பணத்தை வைத்துக்கொண்டு அவரிடம் பணம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஏன் என்று கேட்டால் பெரும்பாலும் கண்ணதாசன் அவர்கள் குடித்து கொண்டே அடிக்கடி இருப்பார். எனவே இவர் பணத்தை வாங்கி செலவழித்து விடுவார், எனவே அவரிடம் பணம் கொடுக்கக்கூடாது என்று நினைத்த அவருடைய அண்ணன் தற்போது என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
அதை கேட்டு மனம் வருந்திய கண்ணதாசன் வீட்டிற்கு வருகிறார். அந்த சமயத்திலே ஒரு பட தயாரிப்பாளர் ஒருவர் அங்கே வருகிறார். அவர் எடுத்த திரைப்படத்தின் பெயர் பழனி. பழனி என்ற அந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒன்று எழுதுவதற்காக கண்ணதாசன் அவர்களிடம் வருகின்றார். அது என்ன என்று கேட்டால், அண்ணன் அவர்களிடம் 2 தம்பிகள் கோபித்துக் கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு பட்டணத்திற்கு கிராமத்திலிருந்து சென்று விடுகிறார்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் தன்னுடைய அண்ணனை கோபித்துக் கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சகோதரர்கள் இருவரும் நகரத்திற்கு செல்கிறார்கள். இந்த காட்சியை சொல்லி இந்த பாடலுக்கு ஏற்றாற் போல் பணம் வேண்டும், பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த காட்சிக்கு ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று அவரிடம் கேட்ட பொழுது உடனே அவர் எழுதிய பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இந்த பாடல் நீங்க எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட அந்த சூழலில் எழுதப்பட்டதுதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடல். இதோ சில வரிகள் உங்களுக்காக. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா? சோறு போட்டவன் யாரடா? நான் போன பாடலில் சொன்ன அதே விஷயத்தை தான் மீண்டும் உங்களிடம் பதிவு செய்ய வருகின்றேன். கவியரசர் கண்ணதாசன் அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே பல்வேறு கட்சிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தன. அனைத்து கட்சிகளிலும் அவர் தொண்டராக இருந்தார். அவர் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் அருமையான ஒரு விபூதி பட்டையும் குங்குமமும் வைத்திருப்பார். ஒரு முறை திராவிடர் கழகத்திலே அவர் சேர ஆசைப்பட்டார், திக கட்சியில். உடனே கேட்டார்கள், அவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், நீ என்றால் இப்படி பட்டையை போட்டுக்கொண்டு குங்குமம் வைத்துக் கொண்டு வருகிறாயே, உன்னை எப்படி அவர்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்ற போது உடனே தன்னுடைய நெற்றியில் இருந்த அந்த விபூதி பட்டையையும் குங்குமத்தையும் அழைத்து விட்டார். இவ்வளவுதானே உங்கள் பிரச்சனை என்று சொல்லிவிட்டார். கண்ணதாசன் அவர்கள் சேராத கட்சியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அனைத்து கட்சிகளிலுமே மாறி மாறி இருந்தார். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய கொள்கை பிடிக்காவிட்டால் உடனே அடுத்த கட்சிக்கு மாறிவிடுவார். இப்படிதான் ஒரு முறை அவர் திமுகவிலே இருந்த பொழுது அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும், காங்கிரஸ் கட்சியிலே சேர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உடனே என்ன செய்தார் தெரியுமா? பட்டினத்தில் பூதம் என்று ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் இருக்கிறது. அப்பொழுது அந்த படத்திலே கதாநாயகி பாடுவதாக ஒரு பாடல் வருகிறது. என்ன பாடல் என்று கேட்டால், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. ஒரு இனிமையான ஒரு பாடல். மறைமுகமாக திமுகவிலே இருக்கக்கூடிய கண்ணதாசன் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார். காமராஜரின் தாயாரின் பெயர் சிவகாமி. உடனே இவர் எவ்வளவு நாசுக்கா அழகா பாடல்ல சொல்றாரு பாருங்க. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்று மிக அழகாக தான்
காங்கிரஸ் கட்சியிலே சேர விரும்புவதை மிக அழகாக சூசகமாக பாடுகின்றார் என்று சொன்னால், கவிஞன் தான் வாழ்கின்ற அந்த காலத்தை தன்னுடைய படைப்புகளிலே மிக அழகாக பதிந்திருக்கின்றான் என்கின்ற ஒரு செய்தியை நாம் இங்கே காண முடிகிறது. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் போக ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் போக ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அவர் பெரும்பாலும் பாடல்கள் எழுதும் சமயம் சில சமயங்களிலே மது அருந்து விட்டுத்தான் அவர் பாடல் எழுதுவார். கண்ணதாசனுடைய நண்பர் ஒருவருக்கு கண்ணதாசன் மது அருந்துவது பிடிக்கவில்லை. அவரை திட்ட வேண்டும் அல்லது அசிங்கப்படுத்த வேண்டும் அல்லது அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்பொழுது கண்ணதாசன் அவர்களை ஒரு விழாவிலே சிறப்பு விருந்தினராக பேசுவதற்காக அழைத்திருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய அந்த நண்பர் கண்ணதாசன் பேசுவதற்கு முன்பாக அந்த மேடையிலே பேசுகிறார். பேசும் பொழுது கண்ணதாசனை பற்றி அவர் தவறாக பேசுகிறார். கண்ணதாசன் ஒரு குடிகாரன், பாட்டில் அடித்து விட்டுத்தான் அவன் எழுதுவான், அப்படித்தான் இருக்கும் அவன் பாடல் என்று கண்ணதாசனை பற்றி ஒரு அவதூறாக அவர் ஒரு கருத்தினை பதிவு செய்கின்றார். அப்பொழுது அவரை கண்ணதாசன் அவர்களை அழைத்து வந்தவர்களுக்கெல்லாம் மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஐயோ, ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்து நாம் இப்படி செய்து விட்டோமே, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒருத்தவங்களை பிடிச்சா ரொம்ப உயர உசத்தி பேசுவார், பிடிக்கலன்னா டம்முன்னு போட்டு உடைச்சிடுவார். அவருடைய உள்ளம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி. ஏன்கிட்ட சின்ன குழந்தை தான் அடம் பிடிக்கும். அதே மாதிரி தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் குழந்தைத்தனமான ஒரு உள்ளம் படைத்தவர். இப்போ தன்னுடைய நண்பர் திட்டி விட்டார். இப்போ அவர் நினைச்சிருந்தா போய் ஏன்டா இப்படி பேசுறேன்னு அடித்து சண்டை விட்டு மல்லுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஒரு மேடை நாகரிகம் என்பதை அவர் அழகாக அங்கே காட்டுகின்றார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனுடைய அந்த முறை வந்தது பேசுறதுக்கு போது, அப்போ கண்ணதாசன் அவர்கள் அழகாக பேசுகிறார். என்னுடைய நண்பர் சொன்னார், நான் ஒரு குடிகாரன் என்று. ஆம், நான் குடிகாரன் தான். என் ஊர் காரைக்குடி குடிகாரன் தான். இப்போ மதுரைக்காரனா என்ன சொல்லுவாங்க, அவன் ஒரு மதுரைக்காரன்பாங்க. தேனிக்காரனா அவன் தேனிக்காரன்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஊரை பேரை சொல்லி காரணி என்பதை சேர்த்து சொல்லுவாங்க. மதுரைக்காரன், தேனிக்காரன், இது மாதிரி. இவங்க பக்கத்து ஒரு சிறுகுடல் பக்கத்துக்கு இருக்க ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா காரைக்குடி. பொதுவாக சின்ன கிராமத்தை சொல்ல மாட்டாங்க, அருகில் இருக்க பெரிய ஊரத்துன்னு சொல்லுவாங்க. ஆம், குடிகாரன் தான் நான், காரை குடிகாரன் அப்படின்னாரு. காரைக்குடி தான் என் ஊரியா அப்படின்னாரு. அடுத்த வரி அழகா சொன்னார் பாருங்க, நான் பாட்டில் அடித்து விட்டு எழுதும் கவிஞன் என்று சொன்னார் என்னுடைய நண்பர். ஆம், சரியாகத்தான் அவர் சொன்னார். நான் நிறைய பாடல்களை எழுதுவேன், பாட்டில் பிழை நேர்ந்து விட்டால் அதை அடித்து விட்டு எழுதும் கவிஞன் தான். பாட்டில் அடித்து விட்டு எழுதும் கவிஞன் தான், பாட்டில் அடித்து விட்டு எழுதும் கவிஞன் என்ன என்று சொல்லி அந்த சூழலை மிகவும் அமைதியாக மாற்றினார். எல்லோரும் பரபரப்பாக டென்ஷனிலே இருந்த அந்த சூழலை மிக அழகாக மாற்றி காட்டியவர் தான் கவியரசு கண்ணதாசன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம அர்த்தமுள்ள இந்து மதம் அவரை பற்றி மிகச் சிறப்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தினுடைய கருத்துக்களை மிக அழகாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி இயேசு காவியம் அதையும் சிறப்பாக பாடியிருக்கிறார். இப்படி எழுதி வரும் அந்த சமயத்திலே கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு திரைப்படத்திலே ராமனை பற்றிய ஒரு பாடல் எழுத வேண்டும் என்ற ஒரு காட்சி அவருக்கு சொல்லப்பட்டது. ஒரு பெண் ஒருத்தி வீணை மீட்டி பாடுவதாக அந்த பாடல் மிக அழகாக அவர் எழுதுகின்றார். ராமன் எத்தனை ராமனடி. அந்த ராமனுடைய அவதார தோற்றங்களை எல்லாம் அந்த பாட்டில் அவர் வச்சிருப்பார்.
அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் ராமனுடைய இத்தனை பெயர்களை சொல்லி மிக அழகாக நீங்கள் பாடுகின்றீர்களே என்று கேட்டபொழுது, நான் ராமாயணம் படித்திருக்கின்றேன். அதிலே ஒரு சம்பவம், ராமனுடைய முடிசூட்டு விழா முடிந்த பிறகு ராமன் சீதையை அழைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்து விடுகிறான். ஒரு நாள் அவன் நகர்வலம் சென்றபோது துணி துவைக்கக்கூடிய ஒரு சலவை தொழில் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் ராமன் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவதாக ஒரு செய்தி. இத்தனை வருடம் மனைவியை பிரிந்து இருந்தானே ராமன், இவன் ஒரு மோசமானவன் என்று சொல்லி ராமனை பற்றி அவதூறாக பேசுகிறான். மனைவியை அடுத்தவனிடத்திலே விட்டு விட்டு மீண்டும் கூட்டி வந்திருக்கின்றானே இந்த ராமன், இவனெல்லாம் ஒரு அரசனா, இவன் ஆட்சியின் கீழ் வாழ வேண்டி இருக்கிறதே என்று அவர்கள் அவதூறாக பேசுவதாக. அப்ப இந்த காட்சியை ராமன் காதிலே விழுகிறது. அவர்கள் பேசுகின்ற அந்த செய்தி ராமனுடைய காதுக்கு வருகிறது. அப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீதை கர்ப்பமாக இருக்கிறார், வயிற்றிலே லவகுசன் இருக்கிறார்கள், கர்ப்பமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே ராமன் லட்சுமணனை அழைக்கின்றான். அழைத்து, லட்சுமணா, உடனடியாக எனக்கு நீ ஒரு வேலை செய்த வேண்டும் என்று கேட்கிறான். என்ன என்று கேட்டபோது, சீதையை கொண்டு போய் காட்டிலே விட்டு வா என்று சொல்கின்றான். உடனே லட்சுமணன் கோபப்படுகிறான். அவர்கள் இப்பொழுது மாசமாக இருக்கிறார்கள், வயிற்றிலே குழந்தைகள் இருக்கிறது, இந்த தருவாயிலே நீங்கள் போய் காட்டிலே விட சொல்லுகின்றீர்களே, இது என்ன நியாயம், இதெல்லாம் சரியில்லை என்று மறுக்கின்றான். உடனே அந்த ராமன் சொல்லுகின்றான், கட்டளை இடுவது ராஜா ராமன், உடனடியாக சென்று நீ விட்டு வா என்று சொல்லுகின்றான். உடனே ராஜ கட்டளை என்று சொன்னவுடன் லட்சுமணனால் மறுக்க முடியவில்லை. உடனடியாக சீதையை கொண்டு போய் காட்டிலே விட்டு வந்து விடுகின்றான். வீட்டிலே ராமன் தனியாக இருக்கின்றான். இப்பொழுது ராமன் அழுது கொண்டிருக்கிறான். அங்கே வந்த லட்சுமணன் ராமனை பார்க்கின்றான். அண்ணா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, சீதை என்னை விட்டு பிரிந்து காட்டிற்கு சென்று விட்டாள் என்று ராமன் சொல்லுகின்றான். உடனே லட்சுமணன் சிரிக்கின்றான். அண்ணா, நீதானே காட்டிலே கொண்டு போய் விட்டு வர சொன்னாய், இப்ப சீதை காட்டிலே இருக்கிறாள், நீதானே காட்டிலே கொண்டு போய் விட சொன்னாய், இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாயே, ஏன் அழுகின்றாய் என்று கேட்டான். அப்பொழுது ராமன் சொன்னான், காட்டிலே கொண்டு போய் விட்டு வர சொன்னவன் ராஜாராமன், ஆனால் இங்கே அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் என்று சொன்னான். ஆக ஆட்சி செய்பவன் ராஜாராமன், தசரதனுக்கு மகனாக பிறந்ததால் அவன் தசரதராமன், சீதையின் மணாளன் என்பதால் அவன் சீதாராமன். அதனாலதான் அவன் சொல்றான், காட்டிலே கொண்டு போய் விட்டு வர சொன்னவன் ராஜாராமன், ஆனால் இங்கே சீதையை நினைத்து அழுது கொண்டிருப்பவன் யார் என்று கேட்டால் ராஜாராமன் என்று அந்த கம்பராமாயணத்திலே அவர் படித்த அந்த காட்சியை மிக அழகாக காட்சிப்படுத்தி அவர் எழுதிய பாடல்தான் ராமன் எத்தனை ராமனடி. பல்வேறு பாடல்கள் ஒவ்வொரு சூழலிலும் அழகாக தான் அனுபவித்த அந்த விஷயங்களை நமக்கு பாடலாக தந்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இன்னும் இவரை பற்றிய பல்வேறு செய்திகளை அடுத்து நீ வரும் வாரங்களிலே உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். தமிழ் புயல் சரவணன். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கு தொடர்ந்து தேவையான கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். நன்றி.